உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். திங்கட்கிழமைகள் நம்முடைய சிந்தனையை கிளர்கின்றன, சிந்தனையை மலர்விக்கின்றன, சிந்தனையை தெளிவடைய செய்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். தமிழ் சித்தர் பாடல் வரிசையில் வள்ளல் பிரானோடு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். வள்ளல் பிரான் நம்மோடு பயணித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட சுவாரஸ்யமே. பொதுவாக நாம் எல்லாருமே கோயிலுக்கு கிளம்புவோம்ல, அப்போ வீட்டில் நடக்கிற அந்த சில காட்சிகளை நினச்சி பாருங்களேன். எல்லாரும் என்ன பண்ணுவோம், அந்த வெள்ளி கூடையில், வெள்ளி பூ கூடையில் பூ வாங்கி வச்சிட்டியா, பழம் வாங்கி வச்சிட்டியா, தேங்காய் வச்சிட்டியா, வெத்தலைப்பாக்கு வச்சிட்டியா, ஊதுபத்தி வச்சிட்டியா, எல்லாம் மறக்காமல் எடுத்துட்டியா, இப்படி ஒரு கேள்வி வரும். அப்புறம் தட்சணை போடுறதுக்கு சில்லறை எடுத்து வச்சுக்கோ, ரூபா நோட்டு எடுத்து வச்சுக்கோ, உண்டியலில் போடுறதுக்கு ரூபா எடுத்து வச்சுக்கோ, பிரசாதம் வாங்குறதுக்கோ மறக்காமல் ரூபா எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக வெளியில் வருவோம். வரும்போது எதிரில் ஒரு பிச்சைக்காரர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டார்ப்பா, கோயிலுக்கு போகிற நேரத்தில் மூட் அவுட் பண்ணுற மாதிரி வந்துட்டார். நீ எல்லாம் வந்தாலே, எதிரில் வந்தாலே போகிற காரியம் விளங்காது அப்படின்னெல்லாம் திட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம் கோயிலுக்கு. இப்படி செய்கின்ற காட்சியை வள்ளல் பிரான் 2 நூற்றாண்டுக்கு முன்பே தன்னுடைய பாடலில் எழுதி வச்சிருக்கார். எப்படி அப்படின்னா, அந்த காலத்திலேயே மக்கள் இப்படி தானே இருந்திருப்பாங்க. மனிதர்கள் மாறல் இல்லை, நம்முடைய வாழ்கின்ற சூழல் மாறி இருக்குது, சமூகம் மாறி இருக்குது, நம்ம பயன்படுத்துகின்ற பொருட்கள் மாறி இருக்குது. ஆனால் மனுஷங்க நாம் அதே மாதிரி தானே இருக்கோம். அதனால் வள்ளல் பிரான் வாழ்ந்த காலத்திலும் இப்படித்தான் காட்சி இருந்திருக்கிறது என்பதை சொல்லுகின்ற ஒரு பாடல். சரி, காட்சியை அப்படியே சொல்லிட்டார், அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தோளை குலுக்கலாம். ஆனால் அதிலிருந்து நாம் எதை டிரைவ் பண்ண வேண்டும், வாட் டு வி டிரைவ் ஃப்ரம் திஸ் போயம், அதுதான் மிக முக்கியம். அது என்னங்கிறத பாடலை முதல்ல படிச்சுட்டு டீகோட் பண்ணலாம், அப்போ நமக்கே புரிய வந்துடும். இப்போது வள்ளல் பிரானுடைய மிக சிறப்பான 4 வரி பாடல். சீரிடுவார் பொருள் செல்வர்க்கு அல்லாமல் இத்தீனர்கட்கு இங்கு ஆறிடுவார் பிச்சை, ஆயினும் பிச்சன் அசடன் என்றே பேரிடுவார், வம்பு பேச்சிடுவார், இந்த பெற்றி கண்டும் போரிடுவார், நினை போற்றார் என்னே முக்கட் புண்ணியனே. 3ஆம் திருமுறையில் 2337வது பாடலா வள்ளல் பிரான் இதை கொடுக்கிறார். சீரிடுவார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சீர்னா நாம் பொங்கலுக்கு சீர் கொடுப்போம், தீபாவளிக்கு சீர் கொடுப்போம், கல்யாணம்னா பொண்ணுக்கு சீரை அள்ளி அள்ளி கொடுப்போம். அப்புறம் அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே நுழையும் போதே நாம் என்னென்னலாம் சீர் கொடுக்குறோன்னு அப்படியே அலங்காரமாக ஒரு பொருட்காட்சியில், கண்காட்சியில் வைக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல பல கல்யாணங்களில். அந்த மாதிரி சீர் பொருட்களை அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யாருக்கு? நாம் இப்போ ஒரு விஐபியை சந்திக்க போகிறோம் அப்படின்னா வீசின கையும் வெறுங்கையுமா போயிட மாட்டோம். அவங்களுக்கு இது பிடிக்குமே, அது பிடிக்குமே அப்படின்ட்டு பொன்னும் பொருளுமாக அவர்களுக்கு பிடித்த வகையில், அவர்களுடைய மனம் குளிர்கின்ற வகையில் நாம் பரிசு பொருட்களை அள்ளிட்டு போவோம். ஆனால் இது ஒரு எளியவர் வீட்டுக்கு போகிறோன்னு வைங்க, பரவாயில்ல போதும், 1/2 கிலோ ஆப்பிள் வாங்குங்க போதும், 1/2 கிலோ கிரேப்ஸ் வாங்குங்க போதும், இதுவே ஜாஸ்திங்க அவங்களுக்கு, இதையே அவங்க வாழ்க்கையில் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு குறைச்சி வாங்கிட்டு போவோம். யோசிச்சு பாருங்கள், அந்த பணக்காரர் வீட்டில் இதெல்லாம் சீந்துவார் இல்லாமல் கிடக்கும், ஆனால் எளியவர் வீட்டில் இதை ஆசையாக விரும்பி சாப்பிடுவார்கள். ஆனால் அவர்கள் வீட்டுக்கு நாம் கிள்ளி எடுத்துகிட்டு போவோம், பணக்காரர் வீட்டுக்கு அள்ளி எடுத்துகிட்டு போவோங்கிறது தான் வள்ளல் பிரான் சீரிடுவார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சீர் மாதிரி அள்ளி 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 கொடுப்போம். யாருக்கு? அடுத்தது சொல்றார் பாருங்க. சீரிடுவார் பொருள் செல்வர்க்கு அல்லாமல், செல்வர்க்கு தான் நீங்க அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. சீரிடுவார் பொருள் செல்வர்க்கு, நாம செய்யறத தானே சொல்றாரு. நாம யாரும் இதுல இருந்து மாறி செய்யறோமா இல்லைங்கிறத நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அதனால சீரிடுவார் பொருள் செல்வர்க்கு. சரி, அப்ப யாருக்கு கொடுக்க மாட்டோம்? அதை அடுத்த வரியில சொல்றார் பாருங்க. சீரிடுவார் பொருள் செல்வர்க்கு அல்லாமல் இத்தீனர்கட்கு இங்கு ஆறிடுவார் பிச்சை. அதுலயும் மிக முக்கியமா தீனர்கட்கு அப்படிங்கிறார். தீனர்கட்குன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தீனமான குரல்ல பேசுறாங்க அப்படின்னா குரலே எழும்பல, அந்த அளவுக்கு உயிர்ப்பு கூட அவங்கள்ட்ட இல்லை, பசி மயக்கத்துல இருக்காங்க, தாகத்தில் இருக்காங்க,
குரல் எழுப்பி அம்மா எனக்கு இதை கொடுங்க, அம்மா பசிக்குது சோறு போடுங்க, அம்மா தாகமாக இருக்குது தண்ணி கொடுங்க, ஒரு வாய் காப்பி கொடுங்க, ஒரு உருண்டை சோறு போடுங்கன்னு பிச்சை எடுப்பதற்கு கூட குரல் இல்லாமல் உயிர் இல்லாமல் இருக்கின்ற அந்த தீனர்களுக்கு ஆறிடுவார் பிச்சை. அவங்களுக்கு யாராவது பிச்சையை போடுறோமா? இல்லை அப்படிங்கிறார். அப்போது பெரியவர்களுக்கு அல்லது செல்வந்தர்களுக்கு அள்ளி கொடுப்போம் சீராக, இந்த தீனர்களுக்கு கிள்ளி கூட கொடுப்பதில்லை சோறாக. நாம தானங்க இதை பண்ணுறோம், வேற யாராவது பண்ணுறாங்க? நம்மைத்தான் எழுதுகிறார் நம்முடைய வள்ளல் பிரான். சரி, சோறு கூட கொடுக்க மாட்டோம் தீனர்களுக்கு, வேறு என்ன செய்கிறோங்கிறத சொல்கிறார் பாருங்க. இத்தீனர்களுக்கு இங்கு ஆறிடுவார் பிச்சை, ஆயினும் பிச்சன் அசடன் என்றே பேரிடுவார், வம்பு பேச்சிடுவார். பிச்சன் அசடன் என்றே பேரிடுவார் அப்படிங்கிறார். இப்படி யாராவது வந்துட்டா, சரியான பிச்சைக்காரன் நீ வந்து நிற்கிறிய என் கண்ணு முன்னாடி, அசடன், அசடன்னா வெற்று துணிச்சலோடு வந்து நிற்பவர்கள் அப்படின்னு பேரிடுவோம், திட்டுவோம், அவங்கள வசை மாதிரி பொழிவோம். இருக்கிற தமிழ் வார்த்தை, நமக்கு தெரிந்த வார்த்தை எல்லாத்தையும் சொல்லி நீ வந்து நின்னா ஒன்றுமே சரியாகாத, போகிற காரியம் வெற்றி பெறுமா அப்படின்னு எல்லாம் திட்டுவோம். இதை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். சரி, பிச்சன் அசடன்னு திட்டியாச்சு, அடுத்து என்ன பண்றோங்கிற பாருங்க. பிச்சன் அசடன் என்றே பேரிடுவார், வம்பு பேச்சிடுவார், இந்த பெற்றி கண்டும் போரிடுவார். வம்பு பேச்சிடுவார் அப்படிங்கிறாரு. வீணா அவர்கிட்ட வம்பு வளர்ப்போம். நீ வந்து நிக்கிறியே, நாங்க நல்ல காரியத்துக்காக கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம், உனக்கு தெரியல, பார்த்தா தெரியல, இப்ப எதிரில் வந்து நிக்கலாமான்னு தெரியுமா, நிக்க கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? வம்பு பேச்சிடுவார். அடுத்தது போரிடுவார். போரிடுவார்னா அது ஒன்றுமே இல்லாத ஒரு தீன குரலோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன்ட்ட ஒரு 10 ரூபாயை தூக்கி கொடுத்துட்டு நகர்ந்து போயிட்டே இருக்கலாம். அது இல்லாமல் நீ சரியா இருப்பியா, உன் குலம் சரியா இருக்குமா, எங்கள் குலம் விளங்கணும்னு நாங்கள் போகிறோமே, அதுவா இதுவான்னு வார்த்தைகளால் விளாசுவோம் அப்படிங்கிறத வள்ளல் பிரான் சொல்லித்தரார். அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. பிச்சன் அசடன் என்றே பேரிடுவார், வம்பு பேச்சிடுவார், இந்த பெற்றி கண்டும் போரிடுவார், நினை போற்றார் என்னே முக்கட் புண்ணியனே. நினை போற்றார் அப்படிங்கிறார். அப்போ நாம் இதிலிருந்து புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து இதுதான். 4 வரி பாட்டில் என்ன சொல்லிடுவார் நினைச்சோம்ல, நாம எதுக்கு கோயிலுக்கு போகிறோம், நாம எதுக்கு சாமி கிட்ட வேண்டிக்கிறோம்? என்னால் முடியவில்லை, நீ சர்வ வல்லமை மிக்கவன், நீ சர்வ வியாபி, நீ சர்வ ஞானி, உனக்கு என்னுடைய வேண்டுதல் புரியும், உனக்கு எனக்கு அருள் கொடுக்க வேண்டும் என்பதும் தெரியும், உனக்கு எனக்கு செல்வம் கொடுக்க வேண்டும் என்பதும் தெரியும், அதனால் நான் என்னுடைய பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கோயிலுக்கு வர்றேன், சாமிகிட்ட வர்றேன்னு போகிறோம். அப்போ சாமி என்பது, இறை என்பது நம்மை விட உயர்ந்ததுன்னு நாம் நினைக்கிறோம். இந்த தீன குரலில் இருப்பவர்கள், இந்த மாதிரி கையில் பிச்சை பாத்திரம் ஏந்தி வருபவர்களுக்கு நாம் அருள் கொடுக்கக்கூடிய சாமி தானே. அதைத்தான் வள்ளல் பிரான் சொல்றார். என்னே முக்கட் புண்ணியனே, 3 கண்ணுடைய புண்ணியனே, சிவனே சிவமே, உன்னிடம் அருளை நாடி வருகிறார்கள். பிச்சைக்காரர்களின் மறு தோற்றமாக நாங்கள் வருகிறோம் உங்ககிட்ட, ஆனால் எங்கள்கிட்ட வந்து கையேந்திரவங்களை நாங்கள் இறை போல அருள் பாலிக்க வேண்டும், அதை செய்ய மறுக்கிறோம். இது என்ன மனித குணம், இது என்ன மனித குலம் என்று கேட்கிறார் வள்ளல் பிரான். யோசிச்சு பாருங்க, ஒன்றுமில்லாதவர்களுக்கு 100 ரூபாய் வைத்திருக்கக்கூடிய, 1000 ரூபாய் வைத்திருக்கக்கூடிய, அல்லது ஒரு சிறிய கல்வீட்டில் இருக்கக்கூடிய நாம் இறைதானே. அப்போ அந்த வறியவர்களுக்கு நாம் அருள் கொடுக்க வேண்டும் தானே. அப்படி கொடுக்கலேனா நாம் இறை என்கின்ற நிலையிலிருந்து வழுவுகிறோம். அப்போ அதே வேளையை சாமி கடவுள் என்று நாம் நம்புகின்ற கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகள் செய்ய தவறினால் கடவுளுக்கு கண்ணே இல்லைன்னு நாம் பேசுகிறோமே, நமக்கும் கண்ணில்லை தானே. அந்த எளிய வறிய அந்த தீன குரலோடு இருப்பவர்களுக்கு அருள் நாம் செய்தால் நமக்கு இறை அருள் செய்யும் என்பதை புரிந்து கொள்ள வைக்கின்ற ஒரு பாடலைத்தான் வள்ளல் பிரான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.